கடகராசி பொதுவா வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு இருப்பாங்க. நீங்க எவ்வளோ பெரிய முதலாளியா இருந்தாலும் 100 பேர வச்சு வேலை வாங்குனாலும், உங்களால சீட்ல உட்கார முடியாது. உட்காரவும் விடாது. உங்களுக்கு மைண்ட் வந்து இங்க உட்காராது. வேலை ஒழுங்கா நடக்குதா? பண்றாங்களா? அப்படின்னு பார்த்து இப்போ மூட்டையே தூக்கிட்டு இருந்தாங்க. ஒரு லோடு ஏத்திட்டே இருந்தாலும், நீங்களும் போய் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. போய் எடுத்து தூக்கி குடுப்பீங்க. அதுதான் கடகம். ஒரு இடத்துல உட்காந்து ஐசோலேட்டடா நான் வந்து உட்காந்து வேலைய பார்க்குறேன். தனியா நான் வந்து சிஸ்டம் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடகம் இருக்காது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கும். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, டப்புன்னு டீ மாஸ்டர் வரலன்னா இறங்கி போய் நான் டீ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் தெரிஞ்சு தொழில் பண்ணுறது கடகம். கடகத்துக்கு என்னென்ன தொழில்? முதல் தர தொழில் அப்படின்னா கடல் சார்ந்த வணிகம் சார். கடல் சார்ந்த வணிகத்துக்கு முதல் தர தொழில். 2வது சமைக்காத உணவு. சமைக்காத உணவில் நல்ல வருமானம் வரும். சமைக்காத உணவுனா ஒரு மசாலா பொடி மேக் பண்ணுறோம். இப்போலாம் சத்து மாவு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. சத்து மாவு மேக் பண்ணுறோம், சிறுதானிய மாவு மேக் பண்ணுறோம், கேப்ப மாவு, அது மாதிரி சமைக்காத பொருள் என்ன வேணால் பண்ணலாம். அரிசி, கீரை, மளிகை ஜாமான், கிராசரி ஷாப் வைக்கிறேன், அது எல்லாமே பண்ணலாம். எண்ணெய் செக்கு வைக்கிறது, ஆயில், அப்புறம் பால் இருக்குல்ல, ஆவின் பால் வந்து டெண்டர் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து பண்ணுறது, பால், தயிர், நெய் இது எல்லாமே கடகத்தோட, அதாவது சந்திரனுடைய காரகத்து தொழில்கள். இந்த தொழில்கள்லாம் முதல் தர வருமானம் ரொம்ப அதிகமாக கடகராசிக்கு கிடைக்கும். இதை முதல் தர வருமானமாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா பெரிய நிலைக்கு பெரிய தொழிலதிபராக பல பிரான்ச்சஸ் வச்சு பெருகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை.